Structure of amines பார்ப்போம். அதுக்கப்புறம் we will see little bit of optical activity, then we will go to the isomerism. Okay, and if time permits we will see the properties, physical properties of the amines. So structure of the amines இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்ததுனால நம்ம 11th நீங்க chemical bonding படிக்கும்போது அமோனியாவோட ஸ்ட்ரக்சர் பார்த்துருப்பீங்க. If you remember, the structure of ammonia will be pyramidal in nature. So it will be like this. 3 hydrogen will be here and the lone pair will be occupying here, so it will have a pyramidal shape. Okay, so because the lone pair will not contribute to the shape of the molecule, and because of this lone pair bond pair repulsion, this lone pair bond pair repulsion here, அதே மாதிரி இங்கேயும் lone pair bond pair repulsion இருக்கிறதுனால இந்த ஆங்கிள், இந்த டெட்ராஹீட்ரல் ஆங்கிள் வந்து 109லேருந்து குறைஞ்சி 107 டிகிரிக்கு வந்துடும். ஸோ இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ த NHN bond angle, that is HNH bond angle வந்து it will not be tetrahedral. ஸோ இது வந்து ஒரு கான்செப்ட் கொஷினாக உனக்கு சின்ன டெஸ்ட்டில் எதுலையாவது கேட்கலாம் உனக்கு. why the bond angle in ammonia is less than 109 degree, that is the tetrahedral angle அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஆன்சர் வந்து அதுக்கு according to Vesper theory, lone pair bond pair repulsion will be very greater. So due to that lone pair bond pair repulsion, 109 degree is reduced to 107 degree. So அண்ட் இந்த பாண்ட் ஆங்கிள் வந்து ஸ்லைட்டாக நிறைய காம்பவுண்ட்ஸில் வேரி ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த குவாட்டனரி சால்ட் இதில் பார்த்தோம்னா இந்த குவாட்டனரியில் சப்ஸ்டிடியூட்டட் அமீன்ஸ், டெர்ஷரி அமீன் அந்த மாதிரி அதில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன்னா தீஸ் குரூப்ஸ் ஆர் ஆல் பல்கி குரூப்ஸ். திஸ் பல்கி குரூப்ஸ் இங்கே இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து தேர் வில் பி steric hindrance between these two groups. Because of the steric hindrance and this lone pair bond pair repulsion இருக்கும்போது, so depending upon the extent of steric hindrance and the lone pair bond pair repulsion in this molecule, இதோட bond angle வந்து மாறும். அதாவது இது அமோனியாவில் 107 இருக்கு. ஸோ இங்கே ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கிறதுனால யூ கேன் எக்ஸ்பெக்ட் தட் இட் வில் நாட் பி 107 டிகிரி. பிகாஸ் இங்கே ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து இந்த ரெண்டு மீథైல் குரூப்பும் இங்கே ரிப்பல் ஆகிறதுனால இந்த பாண்ட் ஆங்கிள் வந்து இட் வில் பி ஸ்லைட்லி different from this 107 degree because of this repulsion. கொஞ்சம் it will tend to go towards tetrahedral angle, but full tetrahedral போக முடியாது because of lone pair bond pair repulsion இருக்கிறதுனால உனக்கு இருக்கும் அது. ஸோ இது ஒரு பேசிக் கான்செப்ட். நீ கான்செப்ஷுவலாக புரிஞ்சுட்டேன்னா போகிறோம். கொஷின்ஸ் வந்து உனக்கு இது பாண்ட் ஆங்கிள் ஏன் ஜாஸ்தியாக இருக்குதுன்னா கம்மியாக இருக்குதுன்னா கேட்பாங்களே ஒழிய எவ்வளோ இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த நம்பர் கொடுத்தா கூட வந்து யூ வில் ஹேவ் ஒன்லி ஒய் இட் இஸ் மோர் ஆர் ஒய் இட் இஸ் லெஸ், அந்த மாதிரி தான் யூ வில் ஹேவ் த கொஷின். ஸோ யூ கேன் ஆன்சர் வித் தீஸ் டூ ஃபேக்டர்ஸ். அண்ட் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் 3 சிக்மா பாண்ட்ஸ். ஸோ நைட்ரஜன் வந்து sp3 ஹைப்ரிடைஸ்டாக இருக்கிறதுனால 3 சிக்மா பாண்ட்ஸ் இஸ் ஃபார்ம்டு ஹியர். 3 ஹைப்ரிட் ஆர்பிட்டல் ஆஃப் நைட்ரஜன் வித் இந்த காம்பவுண்டில் N-methyl, N-trimethyl அமோனியம் இதில் பார்த்தோன்னா இதில் வந்து 3 sp3 ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டல் ஆஃப் கார்பன் கூட சேர்ந்து 3 சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகிறது. ஒரு லோன் பேர் இருக்குது, அந்த பிரமிடல் ஷேப் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமீன். அண்ட் இதில் வந்து நம்ம பின்னால் இதோட பொலாரிட்டியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த இதில் பார்த்தோன்னா இதில் பொலாரிட்டி பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கும். பிகாஸ் நைட்ரஜன் இஸ் மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ், therefore the electron pull will be towards nitrogen only. So electron pull இங்கே இருக்கிறதுனால nitrogen will tend to acquire a del negative charge here. Because of this del negative charge here, there will be a repulsion between these two charges here. That is, இந்த இடத்துல வந்து இங்கே இந்த ஒரு ரிப்பல்ஷன் இருக்கும். இங்கே யூ வில் ஹாவ் அ ஸ்லைட் ரிப்பல்ஷன் இருக்கும். ஸ்லைட் ரிப்பல்ஷன் இருக்கிறதுனால இந்த லோன் பேர் வந்து கொஞ்சம் தள்ளி போயிடும் அந்த இடத்துல. ஸோ கொஞ்சம் தள்ளி போயிடுறதுனால அண்ட் இந்த லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் இது அஃபெக்ட் ஆகும். ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர் தீஸ் பாயிண்ட்ஸ். டிபெண்டிங் அப்பான் த கொஸ்டின்ஸ் வி வில் பி ஏபிள் டு ஆன்சர் தீஸ் பாயிண்ட்ஸ்.
Okay, so that is about the structure of amines. ஸோ பி பிளாக்ல வேற நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறோம். நைட்ரஜன் குரூப்பில் படிக்கும்போது அமோனியாவோட பாண்ட் ஆங்கிள் எப்படி மாறுறது, ஹைட்ரைட்ஸ் ஆஃப் த குரூப் 15 எப்படி உனக்கு மாறுறது, அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் திருப்பி இது வரும் இங்கே, அதனால் அதையும் அங்கேயும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கேயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் அமீன்ஸ். இது வந்து உங்கள் போர்டில் கிடையாது, மெயின்லி ஃபார் என்ட்ரன்ஸ் பர்பஸ். So whenever what is an optical activity number AHA chapter we have seen. So whenever a compound is chiral in nature, that is it has got 4 different groups attached to it, it will be chiral in nature and it will show optical activity. Okay, so அந்த கணக்குல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அமோனியால வந்து ஹலோ அப்படியா? ஓ, சவுண்டே கேட்கல எனக்கு. ஓகே, ஓகே ஓகே ஓகே. சீக்கிரம் வந்துடு, 6:30 வந்துடு. So whenever a compound shows a chiral character, that is if it is attached to 4 different substituent, then it can show optical activity. இது நம்ம AHA சாப்டர்ல பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ whenever we say 4 different groups அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப ஸ்ட்ரிக்டஸ்ட் சென்ஸில் நம்ம அதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவோம் அப்படின்னா 4 different electron density அப்படி தான் நம்ம அதை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ட்ரைமிதைல் அம்மோனியம்லேயே பார்த்தோன்னா 3 R குரூப் இருக்கு. இந்த 3 R வேற வேறையா இருக்குன்னு வச்சுக்கோ. அதோ நம்ம குரூப்னு சொல்றதை விட நம்ம சிஸ்டர்ஸ் ஐசோமெரிசம் போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த டபுள் பாண்ட்ல அட்டாச் இருக்கிற 2 ஆட்டம்ல வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி டிஃப்ரெண்டா இருந்தாலே we say that it can exhibit சிஸ்டர்ஸ் ஐசோமெரிசம்னு. அதே கான்டெக்ட்ல வந்து இங்கேயும் அதே அர்த்தத்துல நம்ம இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த லோன் பேரையும் ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட் கணக்கா நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா இதுல 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்குன்ற மாதிரி நம்ம இதை இன்டர்பிரேட் பண்ணலாம் இதை. ஸோ அப்படி பண்ணும்போது திஸ் கேன் எக்ஸிபிட் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்றது நம்ம we can presume that it can exhibit optical activity. அப்படி பண்ணும்போது அது அப்படி பண்றது அப்படின்னா இது பட் இட் இஸ் அது நம்மளால அதை ஸ்டடி பண்ண முடியாம இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, when the nitrogen is in this, அதாவது sp3 hybridized இருக்கும்போது it undergoes transition from this tetrahedral shape to a planar shape and then there is an inversion that takes place. அதாவது இன்வர்ஷன் நம்ம SN2ல பார்த்தோம் இல்லையா, வால்டன் இன்வர்ஷன் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து ஒரு இன்வர்ஷன் இங்க நடக்கிறது. இந்த இடத்துல இன்வர்ஷன் நடக்கும்போது although this chiral center is showing ஒரு மாதிரி மிரர் இமேஜ் மாதிரி. இன்வர்ஷன்னா என்ன, பேசிக்கலி மிரர் இமேஜ் தான் அது. அதாவது நான் இந்த பிளானார் டிரான்சிஷன் ஸ்டேட் எடுத்துட்டு நாங்க ஒரு மிரர் இப்படி போட்டேன்னு வச்சுக்கோ, நீ அங்க பார்த்தனா இங்க இருக்கிறது அதாவது ஸ்ட்ரக்சர் 1 அண்ட் ஸ்ட்ரக்சர் 2 பார்த்தேன்னா they look like mirror images of the compound. So அந்த மிரர் இமேஜ் எடுத்து நீங்க சூப்பர் இம்போஸ் பண்ண ட்ரை பண்ணனா அது சூப்பர் இம்போஸ் ஆகாது. That is they will exist as enantiomers. அப்படி enantiomer இருக்கிறதுனால இது ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி காட்டலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பட் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி ஸ்டடி பண்ண போகும்போது நம்மளால அதை ஸ்டடி பண்ண முடியல. ஏன் ஸ்டடி பண்ண முடியலன்னா, the energy difference between the 2 molecules 1 and 2 இந்த டிரான்சிஷன் வந்து it is so less, it is very so less that இந்த molecule வந்து it keep on interchanging between structure 1 and structure 2ல வந்து மாறிண்டே இருக்கிறதுனால வந்து இந்த enantiomers வந்து ரிசால்வ் பண்ண முடியலன்னு நம்ம சொல்லுவோம். that is enantiomers are not resolvable. enantiomers are not resolvable அப்படின்னா என்ன அர்த்தம்? எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்து between 1 and 2, energy difference between 1 and 2 is very less. அதாவது 1 and 2 has less energy difference. Therefore they cannot resolvable and separable னு அர்த்தம். they cannot be separated. செப்பரேட் பண்ணாதான் நம்ம அதை வந்து ஒரு ஐசோமர்னு காட்ட முடியும் தனியா நம்ம. ஸோ அப்படி பண்ண முடியாததுனால வரும். பட் இந்த மாதிரி நைட்ரஜன் அண்டர்கோ பண்றத வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க.
This process is called as nitrogen inversion. Nitrogen inversion. So what is nitrogen inversion? Or the amine inversion னு கூட சொல்லுவோம். amine chapterல படிக்கிறதுனால இது சும்மா வந்து ஒரு MCQல இந்த கொஸ்டின் ஒன்று கேட்கலாம் என்ட்ரன்ஸ்ல, சும்மா இதை தெரிஞ்சுக்கோ இந்த இடத்துல. or amine inversion. So what is amine inversion? நைட்ரஜன் ட்ரைமீத்தைல், அதாவது அமோனியாவில் வராது, வேற வேற குரூப்பாக இருக்கணும். 3 டிஃப்ரெண்ட் ஆல்கைல் குரூப் இருக்கக்கூடிய ட்ரைமீத்தைல் அமோனியம் வந்து சின்ஸ் அந்த லோன் பேரையும் வந்து நம்ம வேற குரூப் இன்னொரு டிஃப்ரெண்டான குரூப்புன்ற மாதிரி கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நைட்ரஜன் கேன் ஆல்சோ எக்ஸிபிட் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி. அதாவது ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட் ஒன்லி டு கார்பன். எனி காம்பவுண்ட் ஆர் எனி எலமெண்ட் வித் 4 different electron density can display it can display the optical activity provided their enantiomers are resolvable. That is, if they can be separable, எடுக்க முடியும் அப்படின்னா we can show that, but technically theoretically they can show that type of isomerism or optical activity. So that is called as amine inversion or nitrogen inversion. Okay, now